என்னண்ணே டவுசர் ஒழுங்கா போடுறான் சரிண்ணே. அண்ணே அண்ணே வணக்கம். ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துறீங்களா ப்ளீஸ்? ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும். ரொம்ப நன்றிண்ணே. நான் அங்கே சவுத்தில் நிற்கிறேன். நான் கேட்ட உக்காட்டா நான் நிற்கிறேன். இப்படி கிளம்பிச்சிருக்கோ. ஓகேவா? இருக்குங்களா? நான் அப்படியே பின்னாடி வரேன். நீ என்ன பண்ண? அப்படியே பின்னாடி போ, சரியா? மேலே டாப் வரைக்கும் எடுக்கணும், சரியா? அப்படியே ஃபுல்லாக தரணுனே, கொஞ்சம் அப்படியே பின்னாடி போ, ஓகேயா? கொஞ்சம் போ முன்னாடி போ. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனேன், நல்லா தள்ளி போனேன். ஆமாம், இங்கே யார் வீட்டுக்கு வந்து? நான் யார் வீட்டுக்கு வரல. அங்கே டவரில் பார்க்குறாங்களே, அது எங்கள் அண்ணன் தான். கான்ட்ராக்ட் எடுத்து பார்க்குறான், சும்மா அவனோட வந்தேன். எந்த ஊர் நீ? மதுரை. மதுரையிலேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறீங்களா? எங்கள் அண்ணன் தான் அங்கே வேலை பார்க்குறான். ஊராக போய் டவர் போகிறது தான் எங்கள் வேலை. நான் சும்மா இருக்கும்போது அப்படியே அவனோட சேர்ந்து வந்துடுவேன். உன் பேர் என்னண்ணா? ஸ்டீஃபன். உன் பேர்? கருப்பு. கருப்பு. டீ சாப்பிட போகலாமா? இல்லைடா, காலெலாம் வலிக்குது. இப்போ உட்காந்தே இருந்தால் அப்படி தான் வலிக்கும், நடந்து கொடுத்தா சரியாயிருவா. மனசில் என்ன பச்சிருக்க நீ? இன்ஜினியரிங்ண்ணா, ட்ரிபிள் இ. நீங்கள்? ஓட்டு மேடம்ன்றா. எதுக்கு சீக்கிர? இல்லை, டிவியில் பார்த்துருக்கேன். படிக்கும்போதே 10,000 சம்பளம்னு ஆடு போடுவாங்களா? சாரி. சென்னைக்கு வந்ததுலேருந்து சரியாகவே சாப்பிட முடியாது. இதுவும் மதுரை ஏன் பயங்கரமாக சாப்பிட்ருக்கலாம். நீ ஒரு நாள் கண்டிப்பாக மதுரைக்கு வா, குறிப்பாக சாப்பிட்றதா மட்டும் மதுரைக்கு வா, சூப்பராக சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா இருக்குமா என்ன? நல்லா இருக்குமாவா? காலையில் எந்திரிச்சு போனோன்னு வந்து ஒரு காஃபி, அப்படியே கச்சிக்க ஒரு நெய் பணியாரம் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். ஏன் ஒரு இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார். அதுவே ஞாயிற்றுக்கிழமைன்னு வை. இட்லிக்கு மீன் குழம்பு. ஆஹா! அப்படியே மத்தியானம் அம்சவழியில் போயிட்டு அம்சமாக ஒரு மட்டன் பிரியாணி. வெயிலுக்கு இதமாக ஒரு ஜிகிருதண்டா. ஈவினிங்கு ஒரு பாதாம் பால், ஒரு பட்ரு பண்ணு, கச்சிக்க முருங்கை ரொட்டி. நைட்டுக்கு கறி தோசை, புரோட்டா, மட்டன் சுக்கா. அப்படியே பெரியாரில் போய் ஒரு ரோஸ் மில்க்கு குச்சுன்னு ஏன் அவ்வளோ இதமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு நாள் மெனு தான். இதை மாதிரி நிறைய மெனு இருக்கு. நீ வா, இந்த மாதிரி இருக்க நீ இந்த மாதிரி மாறுவ. அண்ணன் ஃபோன் அடிக்கவே இல்லை. என்ன சொல்கிறேன்? ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை. அப்புறம் சொல்கிறோம். என்ன பிரச்சனை? ஃபோன் போட்டு எடுக்க மாட்டியா? ஏய், ஃபோன் போட்டு எடுக்க மாட்டியாடா? உனக்கு நான் டெய்லி காசு கொடுத்துட்டு வந்து ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்களா? கிட்ட காசு வாங்கினது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அது எனக்காக வேலை, என் ஃப்ரெண்டுக்கு தான் வாங்கினேன். ஏய், எனக்கு அந்த மயிருக்கு அதெல்லாம் வேணாம். காசு நீ இருக்கும்போது தான் கொடுத்தேன். நீ இங்கே இருக்கிற உன்னை பார்த்தா கொடுத்தேன். எனக்கு என் காசு வேணும். கையெழுத்து நான் தான் போட்டேன், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு நான் காசு உங்களுக்கு கட்டிட்டேன். கட்டினதுக்கு அப்புறமும் அதுக்கு மேலே நீங்கள் வட்டி போட்டு கட்டிட்டேன். ஏய்,
24 மாதம் இருக்குடா. 24 மாதம் யாராவது நொட்டுவாங்க. கட்டுறா காசு. என்ன பிரச்சனை? ஏய் யாரா வெளில கொடுவேன் என்ன யாரா நீ? ஏய் காசு எனக்கு இங்கே பாரு. எனக்கு அந்த கதைலாம் வேணாம். எனக்கு 1 மணி நேரம் டைம் பணத்தை எடுத்து வைக்க புரியுதா? இல்லைனா நீ வேற மாதிரி ஆகிடும். சின்ன வேற மாதிரி புரியுது? என்ன ஒரு ஏய் இப்போ என்ன யார் நீ? ஏய் நீ இருந்த காசு கொடுக்கணும். நான் காசு மட்டும் கேளுங்க. இருந்தா என்ன பேசுறேன் அமைதியா இருந்தேன். என்ன காசு கேட்டா காசு மட்டும் பேசுங்க. யார் என்ன தேவையில்லாம் மிரட்டுங்க. காசு கொடுக்கல நான் கேட்பேன்டா. சும்மா நான் கேட்பேன்டா காசை. நான் கொடுத்துருக்கேன் காசு. நீ கொடுத்துருக்கியா? காசு கொடுத்தா நீங்க கொடுத்த காசுக்கு ஏய் மரியாதை காசு கொடுன்னு என்ன மிரட்டு? நீ சும்மா இருறோம். என்ன மிரட்டு? என்ன பெரிய அண்ணா நான் காசு உங்களை யாருன்னு தெரிஞ்சுனே நீ காசு நான் நீ கட்டிடுறேன். யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஏய் நீ சும்மா இருறோம். நான் காசு நான் கட்டிடுறேன்டா. நான் கட்டிடுறேன். ஒரு வாரம் நான் காசு ஒரு வாரம்லாம் இல்லை. ஒரு மணி நேரம் டைம் கட்டுறேன். ஒரு மாதத்துல நான் காசு கட்டுறேன். கட்டுறேன் அவ்வளோதான். நீங்க போங்க எல்லாம் கட்டுவாங்க போங்க. ஏய் அவன் யாரு முத அவன் எதுக்கு தேவையில்லாம் சாதெல்லாம் பேசி பேசிட்டு அலுவலகம் இருக்காது. புரியுதா? நீ பேசிட்டு போயிருவ. அப்புறம் இங்க யாரு பாக்குறது எல்லாத்தையும்? உனக்காக தான் பேசிட்டு ஏய் இருக்கீங்க. போடா. நில்லையா? இருக்குதுடா. பையா இப்போ எத்தனை பேருன்றதை பாரு. எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வாங்கணும். சரி 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 நான் கூப்பிட்றேன்டா. காசு ரெடி பண்ண முடியல. 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எடுக்கும். உன் தோஸ்து உன்கிட்ட சொல்லியா? உன் தோஸ்து வந்து எல்லா பணத்தையும் கொடுத்துட்டான். சரியா? வே அடுத்த மாதம் இந்த மாதிரி இழுத்தடிச்சிட்ருக்கூடாது. புரியுதா? அதே இந்த காலேஜ் பசங்க வந்திருந்தானுங்களா அந்த பணம் கட்டணும்னு சொல்லிட்டு அவனுங்க இந்த பணம் தரணும் போல இருக்குது. பேசி முடிச்சாச்சு மாப்பிள்ள. ப்ரோ இங்கே டவர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களே அவங்கள எங்கே? நேற்று லோடு வரலன்னு சொல்லி வேலை முடிஞ்சோன்னு கிளம்பிட்டான்ப்பா. அடே நேற்று நைட்டு லோடு வந்து சொல்லி கிளம்பிட்டாங்க. நான் ட்ரெயினில் போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஃபோன் நம்பர் வாங்குறதுக்காக தான் வந்தேன். நம்பர் சொல்லு. நம்பர் சொல்லு. 4 ஆ 4 ஓகே. நான் ஒரு நிமிஷம் கொடுத்துருவேன். அதான் நம்பர் சேவ் பண்ணிக்கோ. மறக்காமல் ஊருக்கு வா. எனக்கு ட்ரெயின் லேட் ஆகிடுச்சு. ஃபோன் பண்ணு சரியா? நான் வந்துட்டு உனக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஓகேவாண்ணே? அண்ணே மறக்காமல் கால் பண்ணேன். நான் ஊருக்கு வந்து கூப்பிட்றேன் உனக்கு. சரியா? நிமிஷம்டாடே. சொல்லுங்க என்ன சொல்லு. என்னாச்சு? என்னண்ணே? பூஸ்டா நீங்கள் வேலை வேணாம் விடு. நீ அதெல்லாம் வேணாம் அப்படியே முத வச்சுக்கோன்றால. விடுதே முத. அண்ணன் விட்டு வாங்கிக்க மாட்டியா? இந்த சென்டிமெண்ட்லாம் பேச இருக்கியா? வரண்ணே நீ மறக்காம கால் பண்ணு சரியா? ஊருக்கு வா. சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் இந்த ஊருக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாத கருப்பு தான் எப்போவுமே நினைவில் இருக்கும்.